ஆக்ட்ரஸ் கீதா அவர்கள் 90ஸ் காலகட்டத்தில நெறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நடிகை. அண்ட் இப்ப வந்துட்டு நெறைய நடிகர்களுக்கு அம்மா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதற்குமே மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ சமீபத்தில இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில வந்து முக்கியமா அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது மம்முட்டி சார பற்றி வந்து சொல்லியிருந்தாங்க. மம்முட்டி சார் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன். ஆ ஸோ அது மட்டும் இல்லாம, அவர் கூட நான் கிட்டத்தட்ட 16 படங்கள்ல வந்து நான் நடிச்சிருக்கேன். நேச்சுரலான ஒரு நடிகர் அவரு. அவர் கூட 4, 5 படங்கள் பண்ணும்போதே, நான் திரும்பவும் இவங்க கூடவே நடிக்கணுமா? ஐய்யய்யோ! அம்மா நீ கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போம்மா அப்படின்னு சிரிச்சுட்டே ஜாலியா சொல்லுவாரு. அவரோட மனைவி எனக்கு ஒரு நல்ல தோழி. பண்டிகைகளுக்கு 2 பேருமே மெசேஜ் பண்ணிப்போம். அவங்க பையனுக்கே நான் அம்மாவா நடிச்சது மறக்கவே முடியாது. துல்கர் வந்து எளிமையில அவங்க அப்பாவையே மிஞ்சிட்டாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அ நம்ம தமிழ் படத்துல ஒரு படத்துல நம்ம தளபதி விஜய்க்கு அம்மாவாக வந்து நடிச்சிருப்பாங்க. அ மாறுவேஷமான்ற ஒரு பாடலும் வரும் பாருங்க. அந்த பாட்டுல வந்து கீதாவுடைய நடிப்ப பார்த்து விஜய் அவர்கள் பாராட்டி தள்ளிட்டாராம். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து செம்மையா வந்து பாராட்டுனாரு அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு இனிமையான நிகழ்வையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.